அனைவருக்கும் வணக்கம். மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு மனிதனின் வாழ்க்கை, கனவு, எதிர்காலம். நியாயமாக ஒருவர் கூறுவதை நிறைவேற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் அப்படின்னு நான் சொல்லலை, மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி நாம் அரசு அலுவலகங்களுக்கு வழங்கக்கூடிய மனுக்களை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து மனிதவள மேலாண்மை துறை பல அரசாணைகள் பிறப்பிச்சிருக்காங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. கடந்த 6வது மாதம் 4/6/2025 அன்று மனிதவள மேலாண்மை துறையிலிருந்து ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காங்க. அரசு அலுவலகங்களில் நாம் வழங்கக்கூடிய மனுக்களை எவ்வாறு கையாள வேண்டும், அதாவது மனுக்களை பெற்றவுடன் 3 நாட்களில் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையை வழங்கணும், 30 நாட்களில் நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும். அந்த மனுவின் நிலை குறித்து மனுதாரர் எப்போது தொடர்பு கொண்டு கேட்டாலும் அந்த மனுவினுடைய நிலை குறித்த தகவலை மனுதாரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான வழிமுறைகளை தொடர்ந்து அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த அரசு அலுவலர்கள் எவ்வாறு செயல்படுறாங்க அப்படின்னா அது மிக மிக மோசமாக செயல்படுறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வலையொலியிலேயே இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பது எப்படி அப்படின்னு நம்ம காணொலி வெளியிட்டிருந்தோம். இப்போ இதற்கு முன்னாடி இணைய வழியில் நம்ம மனு கொடுக்கறது முதலமைச்சர் தனிப்பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தது. அதில் இணைய வழியில் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு மனுவை கொடுக்கலாம். நம்ம ஒரு அரசு அலுவலகத்துக்கு நேரடியாக போய் மனு கொடுக்குறோம், அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னா அடுத்து நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய குறைதீர் நாளில் போய் நம்ம மனு கொடுக்கலாம். அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னா தான் இந்த முதலமைச்சரின் தனிப்பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம் போன்ற துறைகள் நேரடியாக நம்முடைய கோரிக்கைகளை முதல்வருக்கே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த துறை உருவாக்கப்பட்டது. அப்போ நேரடியாக இந்த துறையில் பெறக்கூடிய மனுக்களை முதலமைச்சர் அவர்கள் பார்க்க முடியுமா, கண்காணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த முதலமைச்சர் தனிப்பிரிவு, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் இது போன்ற ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர் துறைகள் இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒரு துறையை கடந்த 2021ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க. அதற்காக ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையின் அடிப்படையில் இந்த துறை எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு சில வழிமுறைகள் கொடுத்துருந்தாங்க. முதல்ல இந்த முதல்வரின் முகவரி துறைக்கு மரியாதைக்குரிய ஷில்பா பிரபாகர் IAS அவங்களை சிறப்பு அலுவலராகவும் அரசு கூடுதல் முதன்மை செயலாளராகவும் நியமித்தாங்க. இப்போ மரியாதைக்குரிய அமுதா IAS அவர்கள் இந்த துறையினுடைய சிறப்பு அலுவலர் மற்றும் அரசு கூடுதல் முதன்மை செயலாளராக இருக்கிறாங்க. இப்போ இந்த முதல்வரின் முகவரி துறையில் கொடுக்கக்கூடிய மனுக்களை எவ்வாறு அலட்சியப்படுத்துகிறாங்க, இந்த துறைக்கு கீழே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் எவ்வளவு மிக மிக மோசமாக நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நம்ம இந்த துறை எவ்வாறு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இந்த துறை எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு 2 விதமான கோரிக்கைகளை மரியாதைக்குரிய அமுதா IAS அவர்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் நாம் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த காணொலியை முடிந்தளவு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் தொடர்ந்து பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த துறையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நேரடியாக மனு கொடுக்குறோம், நடவடிக்கை எடுக்கலை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுக்குறோம், நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நேரடியாக முதல்வரினுடைய கவனத்திற்கே கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த துறை. முன்னாடி இதற்கு தனி துறையெல்லாம் உருவாக்கப்படலை. இப்போ இதற்கென்று தனித்துறை உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கென்று ஒரு அரசு முதன்மை செயலாளர் இருக்கிறாங்க. அதற்கென்று மாவட்ட வருவாய் அலுவலருக்கு இணையான அலுவலர்களும் ஊரக வளர்ச்சித்துறையிலும் அதே போன்ற மற்ற அரசு துறைகளிலையும் இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான அலுவலர்களை நியமித்து அவங்களுக்கு கூடுதலாக இந்த துறையின் கீழ் வரக்கூடிய மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பையும் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு வருடத்துக்கு நம்ம 50 மனுக்கள் கொடுக்கலாம். அப்படி நாம் கொடுக்கக்கூடிய 50 மனுக்களில் ஒரு 15 மனுக்களுக்கு உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்மளுமே நிறைய நடவடிக்கைகள் நமக்கும் எடுத்திருக்காங்க. அதுவும் தொடரும் முயற்சி, அது 2-3 ஆண்டுகள் கழித்து தான் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய கவனத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு 15 மனுக்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு 10 மனுக்களுக்கு என்ன செய்வாங்கன்னா பெயரளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. 15 ஒரு 10 25 மனுக்கள். மீதி 25 மனுக்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, எந்தவித பதிலுமே வழங்க மாட்டாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு. நாம் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு 30 நாளில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு அரசாணையே இருக்குது. ஆனால் 30 நாட்கள் கடந்தும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த மனு நிலுவையிலே இருக்கும். இது மிகப்பெரிய குறை. இரண்டாவது குறை என்ன அப்படின்னா,
நாம் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு வேறு ஒருவருக்கு அனுப்பக்கூடிய பதிலை நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு தடவை இந்த மனுவில் நிலுவையில் இருக்கக்கூடிய மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அந்த குறைதீர் முகாமில் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய மனுக்களுக்கு வந்து உடனே தீர்வு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க அதிகபட்சமாக கொடுக்குற தீர்வு என்ன அப்படின்னா, அந்த மனு எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒருவருக்கு அனுப்பக்கூடிய பதிலை நம்முடைய மனுவுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஒரு தடவை பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது இந்த முதலமைச்சர் முகவரித்துறையில். அதற்கு சில வழிகள் இருக்குது. அதை நான் ஏற்கனவே காணொலியாக வெளியிட்டிருக்கிறேன், இன்னொரு காணொலியாகவும் நம்ம வெளியிடுறேன். ஆனால் இதில் இப்படி ஒரு குறைபாடும் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பதிவு பண்ணுறோம். அடுத்து ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, பெயரளவுக்கு நடவடிக்கை. அதாவது நடவடிக்கையை தான் எடுக்க சொல்லியிருக்காங்களே தவிர பதில் கொடுக்க சொல்லலை. அப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய மனு யாருக்கு போகும்? தாசில்தாருக்கு போகும். தாசில்தார் என்ன செய்வார்? மண்டல துணை வட்டாட்சியர், நில அளவையர், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர், இவங்க 4 பேர்த்துக்கும் இந்த மனுவை அனுப்பி நம்ம அதில் ஒரு சர்வேயன் குறிப்பிட்டிருக்கோம். அந்த சர்வேயனில் ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு மனு வந்திருக்கு, இந்த இடத்த வந்து போய் பார்வையிட்டு அதனுடைய அறிக்கையை வந்து எனக்கு சமர்ப்பிங்க. அதாவது அது வந்து என்ன மாதிரியான நிலம், அதில் என்ன மாதிரியான ஆக்கிரமிப்பு இருக்குது, இது ஆக்கிரமிப்பு தானா இல்லையா அப்படிங்கிற அறிக்கையை எனக்கு சமர்ப்பிங்க அப்படின்னு அவங்க 4 பேர்த்துக்கும் ஒரு கடிதம் அனுப்புவார். அந்த கடிதத்தையே பதிலாக நமக்கு கொடுப்பாங்க. இது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு. அப்புறம் இந்த ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் இதர துறைகள் இருக்குல்ல, அந்த துறைகள் மூலமாக நம்ம வந்து ஏதாவது சில கோரிக்கையை வைக்கிறோம். வருவாய்த்துறை மூலமாகவோ பல்வேறு துறைகள் இருக்குது, அந்த துறைகள் மூலமாக நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ இந்த வருவாய்த்துறை மூலமாக பட்டா வேணும், பட்டா பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா நடவடிக்கையில் உள்ளது அல்லது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பதிலையே நடவடிக்கையாக கொடுப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஒரு வளர்ச்சி திட்ட பணிகள் ஏதாவது கேட்குறோம், சாலை வசதி வேணும், குடிநீர் வசதி வேணும், கழிப்பிட வசதி வேணும், அரசு பள்ளியினுடைய மேற்கூரையை சரி பண்ணணும், இல்லை அங்கன்வாடி மையம் வேணும், இது போன்ற வளர்ச்சி திட்ட பணிகளை நம்ம கேட்கும்போது அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம மேல்முறையீடு செய்கிறோம், இல்லை அழுத்தங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, அதற்கு ஒரு மதிப்பீடு தயார் செய்வாங்க. இப்போ ஒரு சாலை அமைக்கணும் அப்படின்னா அதனுடைய நீளம் அகலம், அதற்கு வந்து இவ்வளோ மதிப்பீடு தேவைப்படும். இதை வந்து நம்ம இந்த திட்டத்தின் கீழே இந்த பணியை செய்வதற்கு பிரேரணை அனுப்பியிருக்கோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பிரேரணை அனுப்பியிருக்கோம், நிர்வாக அனுமதி கிடைத்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பதிலை கொடுப்பாங்க. இப்படி தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காமலேயே நடவடிக்கை எடுக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இப்படின்னே பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த துறையினுடைய நோக்கமே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான், பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த பதிலை வந்து யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அலுவலர்கள், ஏற்கனவே நம்ம இந்த காணொலியில் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருக்கோம், மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு மனிதனின் கனவு, எதிர்காலம், வாழ்க்கை. ஒருவரின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இது கடமைனா என்னென்னா, மக்கள் வரி செலுத்துகிறாங்க, அந்த வரி பணம் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் சம்பளம் வருது. அப்போ வாங்குகிற சம்பளத்துக்காவது ஒழுங்காக வேலை பார்க்கணுமா இல்லையா? அதற்கும் வேலை செய்கிறதில்ல. உயர் அலுவலர்கள், அதாவது இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே மிக உயரிய அலுவலர் யார் அப்படின்னா அரசு முதன்மை செயலாளர் தான். அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க, அரசு அலுவலகங்களில் வந்து தொடர்ந்து மனுக்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஆகுது, இல்லை நடவடிக்கையே எடுக்கிறது இல்லை அப்படின்னு தொடர்ந்து புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்டுதோறும் வந்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வந்து கிட்டத்தட்ட 10 அரசாணைகளுக்கு மேலே வெளியிட்டுருச்சு. நீதிமன்றங்களும் பல உத்தரவுகள் பிறப்பிச்சிருச்சு இந்த மனுக்களுக்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக. ஒன்று, வாங்குகிற சம்பளத்திற்கு ஒழுங்காக வேலை செய்யணும், மனசாட்சியோடு வேலை செய்யணும், அதை செய்கிறதில்ல. இல்லை உயர் அலுவலர்கள் ஒரு உத்தரவு கொடுக்கும்போது அதையாவது பின்பற்றணும், அதையும் பின்பற்றுறதே இல்லை. அப்போ யாருக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு நாம் இந்த காணொலியின் வாயிலாக சில கோரிக்கைகளை வைக்கிறோம். மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து பல்வேறு துறைகளில் இருந்திருக்காங்க, அந்த துறைகள்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து செய்திகள் மூலமாக அறிய முடிகிறது. ஆனால் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட செயல்பாடு வந்து 0 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து இந்த முதல்வரின் முகவரியில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு வந்து பல்வேறு வகைகளில் குறைபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அலட்சியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு அலட்சியம் நமக்கு தொடர்ந்து நடந்திருக்கு. இருந்தாலும் இது ஒரு புதுவிதமான அலட்சியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலை நம்ம கொடுக்கறது, நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாம் நடவடிக்கையை எடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வகையில் இருந்தாலுமே இப்போ இந்த காணொலியில் ஒரு கடிதத்தை பார்க்க போகிறோம். அந்த கடிதத்தில் இந்த அரசு அலுவலர்களோட அலட்சியம் வந்து எவ்வாறு இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள்.
இந்த முதல்வரின் முகவரி துறையில் நம்ம வந்து ஒரு மனு கொடுத்துருந்தோம். பல்வேறு வகையில் நம்ம மனு கொடுத்துருக்குறோம். கோரிக்கை என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கான அரசாணை வந்து வருவாய்த்துறை மூலமாக வெளியிடப்பட்டது. 10/10/10/10A நாள் 30/9/1892. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அந்த அரசாணை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 73 பக்கங்கள் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து தர சொல்லி நம்ம வந்து தமிழ் வளர்ச்சித்துறைக்கு இந்த மனுவை வச்சுருந்தோம். நம்ம என்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 4/10/2024. இத்துறைக்கு பெறப்பட்ட நாள் வந்து 15/11/2024. அதாவது நம்ம வந்து தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கொடுத்துருந்தோம். இந்த மனுவை வந்து நேரடியாக அந்த உதவி மையத்திலேருந்து யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி உயர்கல்வித்துறையில் என்னைக்கு கிடச்சிருக்குன்னா 15/11, கிட்டத்தட்ட ஒரு மாதத்திலேயே, ஒரு 35லேருந்து 40 நாட்களுக்குள்ளேயே இந்த துறைக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த துறைக்கு வந்த உடனேயே இவங்க இந்த கடிதத்தை தயார் பண்ணியிருக்காங்க. 15ஆம் தேதி இந்த துறைக்கு வந்துருச்சு. 6 நாளில் 21/11/2024 இந்த கடிதம் வந்து தயார் பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்வையில் காணும் கடிதம் மற்றும் அதனுடன் பெறப்பட்ட இணைப்புகளின் நகல்களை தக்க நடவடிக்கைக்காக இத்துடன் தங்களுக்கு இணைத்து அனுப்ப பணிக்கப்பட்டுள்ளேன். மேற்காணும் பொருள் குறித்து மனுதாரருக்கு உரிய பதில் வழங்குமாறு தங்களை கேட்டுக்கொள்வதுடன் அதன் நகலினை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தமிழ் வளர்ச்சித்துறைக்கு தான் நம்ம அனுப்பியிருந்தோம். ஆனால் முதலமைச்சரோட உதவி மையத்திலிருந்து உயர்கல்வித்துறைக்கு அனுப்பியிருக்காங்க. உயர்கல்வித்துறையிலிருந்து இந்த மனுவை வந்து நில ஆவண காப்பகம் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் தான் இந்த அரசாணை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு நில ஆவண காப்பகத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அப்படியே அனுப்பிட்டு இந்த மனுவை அப்படியே வச்சுட்டாங்க. எப்போ இந்த கடிதம் தயாரிக்கப்பட்டது 21/11/2024. உடனே 6 நாளில் மாற்றம் செஞ்சிட்டாங்க. ஆனால் மாற்றம் செஞ்சுட்டு நமக்கு அனுப்புனது 8/9/2025. 8/9/2025 இது வந்து நம்ம பதிவு தபால் அனுப்புனாலும் பரவாயில்ல, முதல்வரின் முகவரியில் இணையதளத்திலேயே இந்த பிடிஎஃப்பை வந்து அட்டாச் பண்ணணும். அப்படி கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலே இந்த மனுவை வந்து நமக்கு பிடிஎஃப் வைக்காமல் இப்போ வந்து வச்சுருக்காங்க. நமக்கு 12ஆம் தேதி இந்த மனுவுக்கு வந்து மெசேஜ் வருது, உங்களுடைய மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு. இப்போ இந்த மனுவை நம்ம தமிழ் வளர்ச்சித்துறைக்கு தான் அனுப்பியிருக்கோம். தமிழ் வளர்ச்சித்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும், அரசாணைகளை வந்து தமிழில் மொழிபெயர்க்கணும். சரி, இல்லை வருவாய்த்துறைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா வருவாய்த்துறைக்கு அனுப்பிட்டு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நமக்கு பதிலாக கொடுக்கணும். இது போன்ற பல்வேறு குறைபாடுகள் வந்து இதில் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமானது. நாட்களை வந்து கடத்துறதுக்கு 30 நாள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மனுவுக்கு கிட்டத்தட்ட 11 மாதங்களாக இந்த மனு வந்து நிலுவையிலே இருந்திருக்கு. இதுதான் இவங்க எடுக்கக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கை. இப்போ இந்த கடிதத்தில் பார்த்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, பல்வேறு நபர்களுக்கு வந்து இது நடந்திருக்கு. அப்போ வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை கூட செய்ய முடியலைன்னா அப்போ இந்த அலுவலர்கள் வந்து எதற்கு? அதே போல் மக்களும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், அல்லது இப்போ நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க ஒரு சிலர், அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து ஒழுங்காக செய்யலை, நான் வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ வேலையை சரியாக செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. ஆனால் நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அரசு அலுவலர்களை வந்து யாருமே கேள்வி கேட்குறதே இல்லை. ஒரு சிலர் தான் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்பவர்களுமே வந்து மிரட்டப்படுவது, கொலை செய்யப்படுவது, இது போன்ற சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ சில தனிநபர்கள் மூலமாக இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படும் போது அது தனிநபர் பிரச்சனையாக பார்க்கப்படுது. இப்போ இந்த மனுக்கள்லையே தனிநபர் பிரச்சனை, பொது பிரச்சனைன்னு 2 பிரச்சனை இருக்குது. தனிநபர் பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து அது அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க வந்து சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பொது விஷயத்துக்காக சாலை வசதி வேணும், கழிப்பிட வசதி வேணும், குடிநீர் வசதி வேணும், அங்கன்வாடி மையம் வேணும், பள்ளி வேணும், பேருந்து வசதி வேணும், இப்படின்னு பல்வேறு வகையான பொதுவான பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளையை தடுக்கணும், மதுபான கடைகளை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு போராடக்கூடியவங்க தொடர்ந்து வந்து மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொதுமக்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் ஊரில் ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் போராடுறார் அப்படின்னா அவரோட கைகோர்த்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்படி நின்னால் தான் அந்த அரசு அலுவலர்களுக்கு பயம் வரும். இவன் ஒரு ஆள் தானே, இவன் என்ன செஞ்சிட போகிறான் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசு அலுவலர்களும் இருக்கிறாங்க.
அதனால் தொடர்ந்து இதுபோல் பொதுமக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவங்களுக்கு நேரடியாக அவங்களால் எதுவும் செய்ய முடியலைனா கூட மறைமுகமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். அதே போல் இந்த துறையினுடைய முதல்வரின் முகவரி துறையினுடைய மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த துறையை வந்து சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்ககிட்ட இருக்குது. அதை உணர்ந்து செயல்படுவீங்க அப்படின்னா இந்த கோரிக்கையை வந்து நம்ம உங்ககிட்ட வைக்கிறோம். நேரடியாக மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போகிறோம், அங்கேயும் நடவடிக்கை எடுக்கலைனா தான் முதல்வரின் முகவரி துறைக்கே நம்ம வந்து மனு கொடுக்குறோம். ஆனால் மீண்டும் அதே அலுவலர்களுக்கு அந்த மனு போகுது. அதில் மேல்முறையீடு செய்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதை நான் இன்னொரு காணொலியில் வெளியிடுறேன். அப்படி மேல்முறையீடு செய்யக்கூடிய மனுக்களுக்கும் ஏற்கனவே என்ன பதில் கொடுத்துருக்காங்களோ அதே பதிலையே கொடுக்குறாங்க, அல்லது தேதியை மட்டும் மாற்றிட்டு அதே பதிலை கொடுக்குறாங்க, அல்லது நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுக்குறாங்க. இது போன்ற குளறுபடிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் இது போன்ற திட்டங்களை நேரடியாக அந்த அரசு அலுவலர்கள் வந்து நம்முடைய ஊருக்கே வந்து மனுக்களை வாங்குறாங்க. அதில் பெறக்கூடிய மனுக்களையுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு நீர்நிலையில் வீசிட்டு போன சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த மனு வந்து யார் அப்படி ஆற்றில் வீசி சென்றாங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தொடர்ந்து இந்த முதல்வரின் முகவரி துறையில் நம்ம கொடுக்கக்கூடிய மனுக்கள் வந்து இவ்வளவு அலட்சியமாக நம்முடைய மனுக்களை வந்து நடத்தக்கூடிய இந்த அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு மனிதவள மேலாண்மை துறைக்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம். இது நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்கோமோ அதே தான். நடவடிக்கை எடுக்கிறது பதிலாக ஒரு பதிலாகவே கொடுக்குறாங்க. அப்போ பதில் கொடுக்காம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திரும்ப ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு நம்ம ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. அதை முடிந்தால் இந்த காணொலியினுடைய டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக இணைக்கிறேன், அதையும் வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள். அதில் கீழே என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, மனுக்கள் கொடுக்குறோம், 3 நாளில் ஒப்புகை சீட்டு வழங்கணும், 30 நாளில் நடவடிக்கை எடுக்கணும். அந்த மனுவுக்கு நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஆகும் பட்சத்தில் அந்த மனுதாரர் வந்து அந்த மனுவினுடைய நிலை குறித்து எப்போதெல்லாம் அந்த அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்குறாரோ அப்போதெல்லாம் அந்த மனுவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அரசு அலுவலர் வந்து அந்த மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும். இதையும் மீறி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா உயர் அலுவலர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாசில்தார் நடவடிக்கை எடுக்கலைன்னா கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அடுத்து தலைமை செயலகத்துக்கு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. இதே போல் வட்டார வளர்ச்சி அலுவலர், பேரூராட்சி செயல் அலுவலர், நகராட்சி ஆணையாளர் இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து திரும்ப மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அப்போ இதுபோல் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த மேல்நிலை அலுவலர்களுக்கு நாம் வந்து மனுக்கள் வந்து அனுப்ப வேண்டியது இருக்குது. ஒரு ஊராட்சியில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் நடவடிக்கை எடுக்கணும், அவர் கையில் தான் அந்த பொறுப்பு இருக்குன்னா அவர் அந்த நடவடிக்கையை எடுக்கணும். அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன செய்வாங்கன்னா மனுவை மாற்றிடுவாங்க. நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அலுவலருக்கு நாங்கள் பரிந்துரை செஞ்சுருக்கோம். அப்போ அந்த பரிந்துரை செய்யப்பட்ட அலுவலராவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னா அவங்களும் பல நேரங்களில் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. ஏற்கனவே காணொலியினுடைய ஆரம்பத்தில் நாம் குறிப்பிட்டபடி ஒருவருடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அரசு அலுவலர்களுக்கு தொடர்ந்து இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அரசு அலுவலர்கள் உங்களுக்கு வரக்கூடிய மனுக்கள் மீது நியாயமாக நடவடிக்கை எடுக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும். உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலை அப்படின்னா அதை சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு தபால்காரர் வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. நம்ம ஒரு கீழ்நிலை முதல்நிலை அலுவலகத்திலிருந்து இறுதி அலுவலர் வரைக்கும் நம்ம மனு அனுப்பினாலுமே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த முதல்நிலை அலுவலர் தான். அப்போ அந்த முதல்நிலை அலுவலர்லேருந்து மேல்நிலை அலுவலர் வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மனுக்களை வந்து மாற்றம் மட்டுமே செய்கிறாங்க. அப்படி மாற்றம் செய்வதால் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்க வைத்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும். அதனால் இந்த காணொலி வாயிலாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, மரியாதைக்குரிய முதல்வரின் முகவரி துறையின் சிறப்பு அலுவலர் மற்றும் அரசு கூடுதல் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி சிறப்பாக செயல்பட்டது போல் இந்த துறையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, கனவு, எதிர்காலத்தை நிச்சயமாக அது வந்து உயர்த்தும். இந்த துறை சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டமே தேவையில்லை, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டமும் தேவையில்லை. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய குறைதீர் முகாம்களும் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த அலுவலர் நடவடிக்கை எடுத்துட்டார் அப்படின்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால் தமிழ்நாட்டினுடைய பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை தான். தொடர்ந்து மெய்ப்பொருள் வலையொலிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.